ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப், அதாவது தமிழ் புதல்வன் புதுமை பெண்குரிய அந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படி நாங்கள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன எலிஜிபிள், அது வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறையா கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியும் எங்களுக்கு இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு ஓவரலாக ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன், இது பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸுக்கான ஸ்கீம், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி புதுமை பெண், இது பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கான ஸ்கீம். ஸோ உங்கள் காலேஜில் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் 6ஆப்லேருந்து 12ஆப் வரைக்கும், அதாவது 6th to 12th வந்து தமிழ் மீடியமில் வந்து படிச்சிருக்கணும், இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கணும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கீங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்கீமுக்குமே வந்து நீங்கள் எலிஜிபிள். அதாவது தமிழ் புதல்வன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. புதுமை பெண் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அதை சேஞ்ச் பண்ணி தான் போன இயர் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஜஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா எங்கிட்ட இப்போ என்னென்ன ப்ரோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள், ஆதார் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதேமாதிரி மொபைல் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆதாரோட லிங்க் பண்ணியிருப்பீங்க, அந்த மொபைல் நம்பரை வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து உங்கள் மொபைலோட லிங்க் பண்ணியிருக்க, அந்த ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க, அதை மட்டுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இமெயில் ஐடி தேவைப்படுற மாதிரி இருக்கும். எம்இஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இஎம்ஐஎஸ் அது வந்து உங்கள் ஸ்கூல்லே இருக்கும், அந்த ஐடி உங்ககிட்ட இருந்திருக்கும், அதே வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அதில் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் போட்டு விடுவாங்க. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, ஆதார் சீடிங் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி சீட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த சீடிங் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் கனரா பேங்க்கில், எஸ்பிஐயில், இந்தியன் பேங்க்கில் நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, பர்டிகுலராக பிரைமரியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறனால, ஸோ உங்கள் ஆதாரை ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் பர்டிகுலராக நீங்கள் சீட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது மட்டும் தனியாக இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் பே பண்ணுறப்போ அதுக்கு மட்டும் தனியாக பர்டிகுலராக போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த பேமெண்ட் ஆகாத காரணம் வந்து இந்த சீடிங் தான் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சீட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, மந்த்லி வந்து 1000 வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எஜுகேஷனை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து இதுக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் இது மாதிரி ஒரு சில ஃபீல்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறனால இது எல்லாமே எலிஜிபிள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, உங்கள் காலேஜில் ஒரு ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஸ்டாஃபோ இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு அந்த சீடிங் ப்ராப்ளம் தான் வரும். அது எப்படி சீட் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் பேங்க்கில் போய் சொன்னீங்க அப்படின்னாலே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சீட் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நீங்கள் இன்னும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. இதில் இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பண்ண பாருங்கள். ஸோ அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் கிரெடிட் ஆகல ப்ரோ, நான் ஆல்ரெடி இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த தமிழ் புதல்வன்னா. ஸோ அப்படிங்கிறப்போ ஓவராலாக வந்து முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண்ணுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்லலாம், இல்லை ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.